இந்த வீடியோவில் 10th வரலாறில் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் தேசியம் காந்திய காலகட்டம் இந்த பாடத்துலேருந்து 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஜிகேக்கான டெஸ்ட் பேட்ச் இருக்குது. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்கள் நேம் சொல்லி ஜிகே டெஸ்ட் பேட்ச்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டீட்டெயில் சொல்கிறோம். கோல் கிளர்ச்சி பற்றிய தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இது ஜார்க்கண்ட் மற்றும் ஒரிசா ஆகிய பகுதிகளில் தோன்றுகிறது. 1835ஆம் ஆண்டு காலங்களில் தோன்றிய இந்த கிளர்ச்சி ஒரு விவசாய கிளர்ச்சியாகும். கோல் கிளர்ச்சி தலைமை ஏற்றவர்கள் பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் என்பவர்கள் ஆவார். கோல் இனத்தவர்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் வட்டிக்கு பணம் கொடுப்பதற்கு எதிராக இந்த கிளர்ச்சி நடத்தினர். இல்லை, தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. தவறானது 1835ஆம் ஆண்டு காலங்களில் தோன்றிய இந்த கிளர்ச்சி ஒரு விவசாய கிளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த ஆண்டு தோன்றியதுன்னா 1831 1832. இது எதுக்கான கிளர்ச்சினா இதில் விவசாய கிளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தவறு தான். இது பழங்குடியின கிளர்ச்சி. இல்லை, தவறான கூற்று பி தான். 1855ஆம் ஆண்டு சாந்தலர்களுக்கு தலைமையேற்றவர்களில் கீழ் உள்ளவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1855ஆம் ஆண்டு சாந்தலர்களுக்கு தலைமையேற்றவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சித்து, கனு, இவங்க 2 பேரும் தான். உந்தம் சிங்குன்னு இருக்கு, இது வராது. இல்லை, முதல் 2 பேரும் தான் சரியானது. 1, 2 சரியானது. முண்டா கிளர்ச்சி கீழ்காணும் இடங்களில் எங்கு தோன்றியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முண்டா கிளர்ச்சி எங்கு தோன்றியதுன்னா ராஞ்சியில். கடவுளின் தூதர் என்று தன்னை அறிவித்து கொண்டு முண்டா இன தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முண்டா இன தலைவர் யாருன்னா பிர்சா முண்டா. ஆங்கிலேயர்களின் வாரிசு இழப்பு கொள்கை அடிப்படையில் ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்ட இடங்கள் எதுனா சதாரா, சம்பல்பூர், ஜான்சி, நாக்பூர். இதில் 4மே வரும். ஆங்கிலேயர்களின் வாரிசு இழப்பு கொள்கையின் அடிப்படையில் ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்ட இடங்கள் எதுனா சதாரா, சம்பல்பூர், ஜான்சி, நாக்பூர். இதில் அனைத்துமே சரிதான். பேஷ்வா மன்னர்களில் கடைசி பேஷ்வா மன்னர் 2ஆம் பாஜிராவ். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தோன்றிய கிளர்ச்சிகளுக்கு தலைமை ஏற்றவர்களில் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தோன்றிய கிளர்ச்சிகளுக்கு தலைமை ஏற்றவர்களில் தவறான இணை எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. கான்பூர் நானா சாஹிப், இது சரிதான். லக்னோ பேகம் ஹஸ்ரத் மகால், இதுவும் சரிதான். பரேலி கான் பகதூர், இதுவும் சரிதான். பாட்னா பாஜிராவ்னு கொடுத்துருக்காங்க, இதுதான் தவறான இணை. 1857ஆம் ஆண்டு புரட்சி தோல்வி பெற்றதற்கான காரணங்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரட்சி தோல்வி பெற்றதற்கான காரணங்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1, ஆங்கிலேய அறிவு பெற்ற நடுத்தர இந்தியர்கள் கிளர்ச்சிக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. ஆங்கிலேய அறிவு பெற்ற நடுத்தர இந்தியர்கள் கிளர்ச்சிக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. 2வது, மத்திய தலைமை இல்லாததால் கிளர்ச்சியில் தோல்வி அடைந்தது. 3, ஆயுதம் கிடைக்கப் பெறாமை, அமைப்பாற்றல் இன்மை, ஒழுக்கமின்மை ஆகிய காரணங்களால் கிளர்ச்சி தலைவர்கள் தோல்வி அடைந்தன. இதில் 3மே சரிதான். ஆங்கிலேய அறிவு பெற்ற நடுத்தர இந்தியர்கள் கிளர்ச்சிக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. 2வது, மத்திய தலைமை இல்லாததால் கிளர்ச்சியில் தோல்வி அடைந்தன. 3வது, ஆயுதம் கிடைக்கப் பெறாமை, அமைப்பாற்றல் இன்மை, ஒழுக்கமின்மை ஆகிய காரணங்களால் கிளர்ச்சி தலைவர்கள் தோல்வி அடைந்தன. இதில் அனைத்துமே சரிதான். தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர்கள். தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர்கள் யாருன்னா இது முக்கியமானது. பால கங்காதர திலகர், அன்னி பெசன்ட் அம்மையார். இல்லை 2, 3 தான் சரியானது. ஆப்ஷன் பி, 2, 3 சரி. பராசி இயக்கத்தை தோற்றுவித்தவர். பராசி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா ஹாஜி சரியதுல்லா. அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்றுகளில் எது உண்மையானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூற்று 1, டுடுமியான் நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தார். கூற்று 1 சரிதான். டுடுமியான் நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தார். 1 சரிதான். கூற்று 2, வாடகை வசூலிப்பது, வரி விதிப்பது ஆகியன இறை சட்டத்திற்கு எதிரானது என்றார். இல்லை, 2மே சரிதான். வாடகை வசூலிப்பது, வரி விதிப்பது ஆகியன இறை சட்டத்திற்கு எதிரானது என்றார். இதில் 2மே சரிதான். கூற்று 1 மற்றும் கூற்று 2 2மே சரிதான். ஆப்ஷன் சி. வங்காளத்தில் பரசத் பகுதியில் எந்த ஆண்டு வகாபி கிளர்ச்சி தோன்றியது?
வகாபி கிளர்ச்சி எந்த ஆண்டு தோன்றியதுன்னா 1827. எந்த பகுதின்னு கேட்டாங்கன்னா பரசத் பகுதி. கீழ்கண்ட வாக்கியங்களை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வகாபி கிளர்ச்சி என்பது ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுக்களுக்கும் எதிராக துவங்கப்பட்டதாகும். ரெண்டாவது, வகாபி கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர் டிடுமீர் ஆவார். இதில் ரெண்டுமே சரிதான். வகாபி கிளர்ச்சி என்பது ஆங்கிலேய ஆட்சிக்கும் நிலப்பிரபுக்களுக்கும் எதிராக துவங்கப்பட்டதாகும். ஒன்றும் சரிதான். வகாபி கிளர்ச்சிக்கு தலைமையேற்றவர் டிடுமீர் தான். ரெண்டும் சரிதான். 1, 2 ரெண்டுமே சரியானதான். ஆப்ஷன் சி. குண்டக்கட்டி என்ற முறையில் விவசாயம் செய்வதில் பெயர் பெற்றவர்கள் முண்டா மக்கள். ஆரம்ப காலத்தில் பாரம்பரியமான உயர்குடி மக்களும் விவசாயிகளும் பழங்குடியின மக்களுடன் இணைந்து எதற்காக கிளர்ச்சி செய்தனர்? ஆரம்ப காலத்தில் பாரம்பரியமான உயர்குடி மக்களும் விவசாயிகளும் பழங்குடியின மக்களுடன் இணைந்து எதற்காக கிளர்ச்சி செய்தன அப்படின்னு கேட்டிருக்காங்க. காலனி ஆதிக்கத்திற்கு முன்னிருந்த நிலையை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கு வலியுறுத்தி. இதில் பி தான் சரியானது. அடுத்தது பொறுத்துக. சென்னை வாசிகள் சங்கம் 1852. கிழக்கிந்திய அமைப்பு 1866. சென்னை மகாஜன சபை 1884. பூனா சர்வஜனிக் சபா 1870. ஆப்ஷன் பி 3, 2, 4, 1. முண்டா கிளர்ச்சிக்கு காரணமான பிர்சா முண்டா எந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார்? முண்டா கிளர்ச்சிக்கு காரணமான பிர்சா முண்டா எந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார்னா 1900 ஆண்டு. எந்த மாதம்னா பிப்ரவரி மாதம். 1824 ஆண்டு கல்கத்தா அருகே பாராக்பூரில் சிப்பாய்கள் கடல் வழியே எந்த நாட்டுக்கு செல்ல மறுத்தனர்? எந்த ஆண்டுனா 1824. கல்கத்தாக்கு அருகே பாராக்பூரில் சிப்பாய்கள் கடல் வழியே எந்த நாட்டுக்கு செல்ல மறுத்தனர்னா பர்மா நாட்டுக்கு. 1857 ஆண்டு பெருங்கலகம் நிகழ்ந்தபோது வட இந்தியாவில் எந்த இடங்களில் ஆங்கிலேய ஆட்சி நீடித்தது? 1857 ஆண்டு பெருங்கலகம் நிகழ்ந்தபோது வட இந்தியாவில் எந்த இடங்களில் ஆங்கிலேய ஆட்சி நீடித்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பஞ்சாப், வங்காளம் இந்த 2 இடம் தான். ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரி. 1857 ஆண்டு கிளர்ச்சிக்கு பின்னர் கீழ்காணும் குழுக்களில் யாருக்கு ஆங்கிலேய அரசு அதிக பிரதிநிதித்துவமும் முக்கியத்துவமும் கொடுத்தது? யாருக்குன்னா சீக்கியர்கள், கூர்காக்கள், பதான்கள் இந்த 3 பேருக்கு தான். 1857 ஆண்டு கிளர்ச்சிக்கு பின்னர் கீழ்காணும் குழுக்களில் யாருக்கு ஆங்கிலேய அரசு அதிக பிரதிநிதித்துவமும் முக்கியத்துவமும் கொடுத்ததுன்னா சீக்கியர்கள், கூர்காக்கள், பதான்கள். இதில் 3 பேரும் தான். 2, 3, 4 சரி. ஆப்ஷன் சி. இண்டிகோ கிளர்ச்சி எந்த மாநிலத்தில் துவங்கியது? இண்டிகோ கிளர்ச்சி எந்த மாநிலத்தில் துவங்கப்பட்டதுன்னா வங்காளத்தில். நீல் தர்பன் இண்டிகோவின் கண்ணாடி என்ற தலைப்பில் நாடகத்தை எழுதியவர். இது முக்கியமானது. நீல் தர்பன் இண்டிகோவின் கண்ணாடி என்ற தலைப்பில் நாடகத்தை எழுதியவர் யாருன்னா சீன பந்துமித்ரா. காலனி ஆட்சியின் பொருளாதாரம் பற்றிய விமர்சனங்களை எடுத்துரைப்பதில் முக்கிய பங்காற்றியவர்கள். காலனி ஆட்சியின் பொருளாதாரம் பற்றிய விமர்சனங்களை எடுத்துரைப்பதில் முக்கிய பங்காற்றியவர்கள் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி, நீதிபதி ரானடே, ரொமேஷ் சந்திரதத். இதில் 3 பேரும் தான். ஆப்ஷன் ஏ 1, 2, 3 சரி. தன்னாட்சி இயக்கத்தின் குறிக்கோள்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தன்னாட்சி இயக்கத்தின் குறிக்கோள்களில் சரியானது எதுனா அரசியலமைப்பு வழிகளை பயன்படுத்தி பிரிட்டிஷ் பேரரசுக்குள் தன்னாட்சியை அடைவது, தன்னாட்சி பகுதி தகுதியை அடைவது, வன்முறை அல்லாத அரசியல் சாசன வழிமுறைகளை கையாள்வது. தன்னாட்சி இயக்கத்தின் குறிக்கோள்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசியலமைப்பு வழிகளை பயன்படுத்தி பிரிட்டிஷ் பேரரசுக்குள் தன்னாட்சியை அடைவது 1 சரிதான். தன்னாட்சி பகுதி தகுதியை அடைவது இல்லை 2 சரிதான். வன்முறை அல்லாத அரசியல் சாசன வழிமுறைகளை கையாளுவது இல்லை 3 சரிதான்.
ஆப்ஷன் வந்து டி, அனைத்தும் சரி. லக்னோ ஒப்பந்தம் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? லக்னோ ஒப்பந்தம் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 1916. கூற்று மற்றும் காரணம் சரிபார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று கொடுத்துருக்காங்க, காரணம் கொடுத்துருக்காங்க. காந்தி தென்னாப்பிரிக்காவில் சுமார் 20 ஆண்டுகள் இருந்தார். ஒன்று வந்து சரிதான். காந்தி தென்னாப்பிரிக்காவில் சுமார் 20 ஆண்டுகள் இருந்தார். ஒன்று வந்து சரிதான். அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அவர் தென்னாப்பிரிக்காவில் ஒரு வழக்கறிஞராக பயிற்சி பெற்று வந்தார். அதுக்கான காரணம் வந்து தவறு. அவர் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களின் சமூக உரிமைக்காக 20 ஆண்டுகள் வந்து போராடினார். இல்லை, இதுதான் சரியானது. இதில் வந்து வழக்கறிஞராக பயிற்சி பெற்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான காரணம் வந்து தவறு. திரும்பவும் எப்போ இந்தியாவுக்கு வந்தார்னா 1915 திரும்பவும் இந்தியாவுக்கு வந்தார். இதில் வந்து கூற்று மட்டும்தான் சரி, காரணம் வந்து தவறு. ஆப்ஷன் வந்து சி, கூற்று உண்மை, காரணம் வந்து தவறு. சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காந்தியின் சத்தியாகிரக கருத்தை ஏழை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒன்றே இதில் வந்து தப்பு தான். காந்தியின் சத்தியாகிரக கருத்தை ஏழை மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டனர், இல்லை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து தவறு. மக்களை திரட்டவும் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கவும் காந்தி அகிம்சை முறைகளை கையாண்டார். இல்லை, ரெண்டு வந்து சரிதான். மக்களை திரட்டவும் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கவும் காந்தி அகிம்சை முறையை கையாண்டார். இல்லை, ரெண்டு வந்து சரி. ஒன்று தவறு, 2 வந்து சரி. இல்லை, 2 மட்டும் சரி. இதான் ஆப்ஷனில் இருக்குது. காந்தியின் தந்தை காந்தி எந்தெந்த இடங்களுக்கு திவானாக இருந்தார்? காந்தியின் தந்தை கபா காந்தி எந்தெந்த இடங்களுக்கு திவானாக இருந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. போர்பந்தர், ராஜ்கோட், இந்த 2 இடத்துக்கும் தான். கூற்று மற்றும் காரணத்தை சரிபார்க்க கூற்று கொடுத்துருக்காங்க, காரணம் கொடுத்துருக்காங்க. காந்தி பிரிட்டிஷ் நீதியின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டவராக இந்தியாவிற்கு திரும்பினார். கூற்று வந்து சரிதான். காந்தி வந்து பிரிட்டிஷ் நீதியின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டவராக இருந்து இந்தியாவிற்கு திரும்பினார். கூற்று வந்து சரிதான். அதுக்கான காரணம் கொடுத்துருக்காங்க. காந்தி லண்டனில் எந்த இன பாகுபாடையும் சந்திக்கவில்லை. இல்லை, காரணமும் சரிதான், கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஏ தான் சரியானது. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரிதான். ஆர் என்பது வந்து ஏக்கான சரியான விளக்கம். காந்தியின் வாழ்க்கையில் நடந்த ஆண்டுகள் மற்றும் சம்பவங்களை காலவரிசையில் பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென்னாப்பிரிக்கா வந்து 1893. டால்ஸ்டாய் பண்ணை 1910. இங்கிலாந்து 1888. பீனிக்ஸ் குடியேற்றம் 1905. ஆப்ஷன் வந்து டி, 3, 4, 2, 1. இதுதான் சரியானது. இந்திய சுதந்திர சட்டம் 1947 விளைவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1, இந்தியாவின் மீதான ஆங்கிலேய ஏகாபத்தியத்தின் இறையாண்மை ஒழிக்கப்பட்டது. 2வது, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என 2 பகுதிகளாக இந்தியா பிரிக்கப்பட்டது. 3வது, இந்தியா 1947 ஆகஸ்ட் 15ஆம் ஆண்டு விடுதலை அடைந்தது. இதில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 3மே சரியானது தான். இந்தியாவின் மீதான ஆங்கிலேய ஏகாபத்தியத்தின் இறையாண்மை ஒழிக்கப்பட்டது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் என 2 பகுதிகளாக இந்தியா வந்து பிரிக்கப்பட்டது. எப்பொழுது சுதந்திரம் அடைந்ததுன்னா 1947 ஆகஸ்ட் வந்து 15. இதில் 3மே சரிதான். இந்தியாவிற்கான எல்லை ஆணையத்தை வழிநடத்தியவர்? இந்தியாவிற்கான எல்லை ஆணையத்தை வழிநடத்தியவர் யாருன்னா ராட்க்ளிஃப் ப்ரவுன். மவுண்ட் பேட்டன் திட்டம் எப்பொழுது அறிவிக்கப்பட்டது? மவுண்ட் பேட்டன் திட்டம் எப்பொழுது அறிவிக்கப்பட்டதுன்னா ஜூன் 3, 1947. நேரடி நடவடிக்கை தினத்தை அறிவித்தவர்? இது முக்கியமானது. நேரடி நடவடிக்கை தினத்தை அறிவித்தவர் யாருன்னா ஜின்னா. மோதிலால் நேரும் CR தாஸும் சுயராஜ்ய கட்சியை தொடங்கிய நாள்? சுயராஜ்ய கட்சியை தொடங்கிய நாள் எப்போனா 1923 ஜனவரி 1 நாள்.
இந்தியாவில் 1946 தேர்தல்களின்படி காங்கிரஸ் பெரும்பாலான இடங்களை வென்றது. ஒன்று வந்து சரிதான். எந்த ஆண்டுனா 1946 வந்து காங்கிரஸ் வந்து பெரும்பாலான இடங்களை வென்றது. ஒன்று வந்து சரிதான். 2 முஸ்லீம் லீக் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட மிக குறைந்த இடங்களையே வென்றது. 2 வந்து தவறு. முஸ்லீம் லீக் வந்து அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட மிக குறைந்த இடங்களையே வென்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 வந்து தவறு. 3 முஸ்லீம்களுக்கு ஒதுக்கப்பட்ட பெரும்பாலான இடங்களில் முஸ்லீம் லீக் வெற்றி பெற்றது. 3 தான் சரியானது. 2 வந்து தவறு. சரியானது எதுனா 1, 3 தான் சரியானது. ஆப்ஷன் வந்து டி, 1 மற்றும் 3. 1946 ஆண்டு பம்பாயில் கிளர்ச்சியை தொடங்கியவர். 1946 ஆண்டு பம்பாயில் கிளர்ச்சியை தொடங்கியவர் யாருன்னா ராயல் இந்திய கடற்படை. அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. தில்லி சகோ. தில்லி சகோ வந்து சுபாஷ் சந்திர போஸ். செய் அல்லது செத்துமடி இது யார் சொன்னானா காந்தி. இன்குலாப் ஜிந்தாபாத் பகத்சிங். நேரடி நடவடிக்கை தினம் இது வந்து ஜின்னா, இப்போ தான் பார்த்தோம். தில்லி சகோ வந்து சுபாஷ் சந்திர போஸ். செய் அல்லது செத்துமடி வந்து காந்தி. இன்குலாப் ஜிந்தாபாத் பகத்சிங். நேரடி நடவடிக்கை தினம் ஜின்னா. ஆப்ஷன் வந்து டி, 4, 3, 1, 2. இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக காங்கிரஸ் வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை எங்கு நிறைவேற்றியது? இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக காங்கிரஸ் வெள்ளையனே வெளியேறு தீர்மானத்தை எங்கு நிறைவேற்றியதுன்னா பம்பாயில். எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1942 ஆகஸ்ட் 8. இந்த வருஷம்லாம் முக்கியமானது. 1939 ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர் தேர்தலில் சுபாஷ் சந்திர போஸால் தோற்கடிக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டுனா 1939 இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர் தேர்தலில் சுபாஷ் சந்திர போஸால் தோற்கடிக்கப்பட்டவர் யாருன்னா பட்டாபி சீதாராமையா. இது முக்கியமானது. காங்கிரஸ் அமைச்சர்கள் தங்கள் பதவிகளை ஏன் ராஜினாமா செய்தனர்? காங்கிரஸ் அமைச்சர்கள் தங்கள் பதவிகளை ஏன் ராஜினாமா செய்தனர்னா காங்கிரஸ் அமைச்சர்களை கலந்தாலோசிக்காமல் இந்திய காலனித்துவ அரசாங்கம் போரில் ஈடுபட்டது. இதுதான் இதுக்கான காரணம். காங்கிரஸ் அமைச்சர்களை கலந்தாலோசிக்காமல் இந்திய காலனித்துவ அரசாங்கம் போரில் ஈடுபட்டது. இதுதான் இதுக்கான காரணம். இந்திய அரசு சட்டம் 1935 தொடர்பான சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அனைத்து துறைகளும் இந்திய அமைச்சர்களின் கட்டுப்பாட்டிற்கு மாற்றப்பட்டது. 2வது வந்து உரிமை சொத்துரிமையை அடிப்படையாக கொண்டது. இல்லை, 2மே சரிதான். அனைத்து துறைகளும் இந்திய அமைச்சர்களின் கட்டுப்பாட்டிற்கு மாற்றப்பட்டது. 2வது வந்து உரிமை சொத்துரிமையை அடிப்படையாக கொண்டது. இல்லை 1, 2மே சரிதான். ஆப்ஷன் வந்து சி. இந்திய அரசு சட்டம் 1935 இயற்றப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது முக்கியமான கொஷின். இந்திய அரசு சட்டம் வந்து 1935 இயற்றப்படுவதற்கான காரணம் என்னன்னா சட்ட மறுப்பு இயக்கங்கள். சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். இந்த சரியானது எது அப்படின்னு பாருங்கள். 1 1929 மத்திய சட்டப்பேரவையில் புகைகுண்டு ஒன்றை பகத்சிங்கும் B.K. தத்தும் வீசினார்கள். 1 வந்து சரிதான். எந்த ஆண்டுனா 1929 வந்து மத்திய சட்டப்பேரவையில் வந்து புகைகுண்டு ஒன்றை பகத்சிங்கும் B.K. தத்தும் வீசினார்கள். இதில் 1 சரி. 2வது லாலா லஜபதி ராயின் உயிரிழப்பிற்கு காரணமான தடியடியை நடத்திய ஆங்கிலேய காவல்துறை அதிகாரி சாண்டர்ஸ் படுகொலை செய்யப்பட்டார். இல்லை 2 சரிதான். 3வது ராஜகுருவும் பகத்சிங்கும் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இதில் 3மே சரிதான். ஆப்ஷன் வந்து பாருங்கள் டி. மேலே உள்ள அனைத்துமே சரிதான். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்பொழுது எங்கு நிறுவப்பட்டது? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்பொழுது எங்கு நிறுவப்பட்டதுன்னா 1920 உஸ்பெகிஸ்தானில். இது முக்கியமானது. கீழ்கண்டவர்களுள் காங்கிரஸ் கட்சியின் மாற்றத்தை விரும்பாதவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாற்றத்தை விரும்பாதவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வல்லபாய் பட்டேல், சி ராஜாஜி, இவங்க 2 பேரும் தான்.
மாற்றத்தை விரும்பாதவர்கள் வந்து வல்லபாய் பட்டேல், சி ராஜாஜி. 3, 4 மட்டும் சரி. மூன்றாவது வட்டமேசை மாநாடு எப்பொழுது நடத்தப்பட்டது? மூன்றாவது வட்டமேசை மாநாடு எப்பொழுது நடத்தப்பட்டதுன்னா 1932. எப்போலேருந்து எப்போ வரையினா நவம்பர் 17 டிசம்பர் 24 வரையும். காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்பொழுது கையெழுத்தானது? காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்பொழுது கையெழுத்தானதுன்னா 1931. எந்த மாதம்னு கேட்டாங்கன்னா மார்ச் மாதம் 5ஆம் தேதி. லண்டனில் நடந்த முதல் வட்டமேசை மாநாடு தொடர்பான தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் வட்டமேசை மாநாடு தொடர்பான தவறான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் உறுப்பினர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டனர். மாநாட்டிற்கு பிறகு காந்தி நிபந்தனையின்றி விடுவிக்கப்பட்டார். 3வது சிறுபான்மையினருக்கான தனி தொகுதிகள் பிரச்சனையில் ஒரு முட்டுக்கட்டை நிலவியது. தவறானது வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் உறுப்பினர்கள் வந்து மாநாட்டில் கலந்து கொண்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கலந்து கொள்ளவில்லை. இல்லை, ஒன்றே தவறானது தான். மாநாட்டிற்கு பிறகு காந்தி நிபந்தனையின்றி விடுவிக்கப்பட்டார். 2 வந்து சரி. சிறுபான்மையினருக்கான தனி தொகுதிகள் வந்து பிரச்சனையில் ஒரு முட்டுக்கட்டை நிலவியது. இல்லை, 3 வந்து சரிதான். இல்லை, 1 மட்டும்தான் தவறானது. முதல் வட்டமேசை மாநாட்டின் போது பிரிட்டிஷ் பிரதமராக இருந்தவர். முதல் வட்டமேசை மாநாட்டின் போது பிரிட்டிஷ் பிரதமராக இருந்தவர் யாருன்னா ராம்சே மெக்டொனால்ட். இல்லை, ஏ தான் சரியானது.